ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசனில் வெல்ல முடியாமல் போனதற்கு தோனி அவர்களுடைய பேட்டிங் செய்ய முன்பு வராததுதான் காரணம் என்று பலருமே விமர்சித்து வந்திருக்காங்க. இதற்கிடையில தோனி அவர்கள் ஏன் பேட்டிங் செய்ய வருவதில்லை, அவருக்கு அப்படி என்னதான் சிக்கல் இருக்கிறது, அறுவை சிகிச்சை முடிந்தும் ஏன் தோனியால் வெற்றிகரமாக பேட்டிங் செய்ய முடியவில்லை என்பது குறித்து தமிழக கிரிக்கெட் வீரரான அஸ்வின் அவர்களுமே விளக்கம் கொடுத்திருக்கார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், பொதுவாக ஒருவருடைய முட்டி ஜவ் தேயாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு விதமான திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரப்பது நின்றால் அது இரண்டு எலும்பையும் தேய்ப்பதை தடுக்க முடியாது. இதனுடைய காரணமாக கடும் மூட்டுவலி ஏற்படும் என்றும், மேலும் தோனி அவர்கள் கூட கடந்த 20 ஆண்டுகளாக விக்கெட் கீப்பராக இருந்து வருகிறார். ஒவ்வொரு போட்டியிலுமே அவர் ஸ்டெம்பிற்கு பின்னால் முட்டியை மடக்கி அமர்ந்திருப்பார். இதன் மூலம் அவருக்கு முட்டியில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்றும், இதனால்தான் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் தங்களுடைய 35 வயதில் விக்கெட் கீப்பராக இருப்பதையுமே நிறுத்திக் கொள்வார்கள். ஒரு சாதாரண வீரராக அணியில் தொடர்வார்கள். ஆனால் தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் என ஆகவே இருந்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஜவ்வு தோய்ந்த நிலையில மருத்துவர்கள் செயற்கையான முறையில் அந்த திரவத்தை தோனியின் முட்டியில் செலுத்தியிருக்கிறார்கள். அதற்காக அறுவை சிகிச்சையுமே நடைபெற்று வந்திருக்கு. இருந்தாலுமே தோனி அவர்களால் பழைய முறைப்படி நடக்கவோ நிற்கவோ பேட்டிங் செய்யவோ முடியவில்லை. அதையும் மீறிதான் தோனி அவர்கள் ரசிகர்களுக்காக களத்தில் நின்று வருகிறார். என்னை பொறுத்தவரை இந்த மூட்டுவலி பிரச்சனை கையாளும் அளவிற்கு இருந்தால் நிச்சயம் தோனி அவர்கள் அடுத்த சீசனில் விளையாடுவார். ரசிகர்களுக்காக அவர் செய்யும் காரியத்தை பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்கிறது என்றும் அஸ்வின் அவர்களுமே கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.